பல் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும், ஒருத்தருக்கு வந்து திடீர்னு நைட்ல பல்வலி வந்துருச்சுன்னா, அவரால வந்து உயிர் போற அளவுக்கு பல்வலி வந்துருது. நைட் வேளைகள்ல அந்த பல்வலிய எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு தெரியாம இருக்கும். அந்த வகையில வந்து நமக்கு யூசுவலா வந்து இன்னைக்கு காமனா வந்து ஒரு லவங்கம் வச்சுக்கங்க பல்லுல, அது சரியாயிரும். அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு பல்வலிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா? அத நம்பலாமா? அதையும் நீங்க டாக்டர் இது வந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டு வைத்தியம்னு சொல்லலாம். மாடி வீடு வைத்தியம்னு சொல்லலாம். பல்லு வலி வருது அப்படின்னு சொன்னா, அந்த இடம் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலா ஒரு வொர்க்கிங் ஹார்ஸ்ல இருக்காங்கன்னா, ஒரு டென்டிஸ்ட்ட நியர்பை டென்டிஸ்ட்ட பார்க்கறது அட்வைசபிள். 2வது அந்த இடத்துல ஒரு வீக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கால் ஒரு ஜஸ்ட் அ கால் அவே. நீங்க Googleல சர்ச் பண்ணி பார்த்தா கூட நெறைய டாக்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்காங்க. உங்களுக்கு என்ன மெடிசின் வேணும்னு நீங்க ரேண்டமா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி நீங்க மருந்த போடுறத விட, டாக்டரோட அட்வைஸ் கேட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணுமா? இல்ல ஒரு பெயின் கில்லர் சாப்பிடணுமா? அப்படிங்கிறது அது கூட டாக்டர் வந்து பார்க்காம குடுக்கவும் கூடாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து அன்னைக்கு நைட் வந்து என்ன நமக்கு அட்ரெஸ் பண்ணணுன்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கைட்லைன் ஆச்சும் குடுக்கலாம். மை ஹோம் ரெமெடி வில் எப்படின்னா, ஒரு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணீல சிட்டிகை உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஜோரா வாய் கொப்பளிச்சு சுத்தம் பண்ணி விட்டாலே ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வலி கம்மியாகும். இந்த லவங்கம், கிராம்பு மெடிசினலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் ம். நாட் இன் தட் ஃபார்ம். புரியுதுங்களா? யூஜினால் வந்து நாங்களும் யூஸ் பண்றோம். பட் ம். ஆனா அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ப்ரிசைஸ்டா அத எங்க யூஸ் பண்ணணுமோ பல்ப்ல யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ரேண்டமா அந்த வந்து எடுத்து அந்த இடத்துல அழுத்தி வைக்கிறாங்க. இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஈவன் தோ இட் ஹாஸ் அ மெடிசினல் வேல்யூ. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த இடத்துல அழுத்தும்போது, அந்த இடம் வந்து ரணமாக்கிடுறாங்க. மேபி யூசுவலா வந்து ஒரு வலி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜென்டில் பிரஷர் வச்சிருந்தாலே வலி கம்மியாகும். சரிங்களா? அத வந்து இந்த லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு அழுத்தும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப மேபி கம்மியாயிடுது. பட் காலையில முகம் பெருசா வீங்கின மாரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வீட்ல மவுத் வாஷ் இருந்ததுன்னா ப்ரிஃபரபிளா யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா, யூ கோ வித் அட்லீஸ்ட் வித் ஒரு சால்ட் வாட்டர் கார்க்லிங் தட் வில் டூ குட். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் சப்சைடிங் டவுன், ப்ளீஸ் சர்ச் ஃபார் அ டாக்டர். ஈவன் தோ இட் இஸ் அ ஹார்ட் டைம், கிவ் அ கால் டூ எனி நியர்பை டென்டிஸ்ட். அதுக்கு தான் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர்ன்னு ஒண்ணு வச்சுக்கணும். நைட் 2 மணிக்கு கால் பண்ணா கூட என் டாக்டர் எடுத்து பேசுவாருன்ற மாரி ஒரு ஃபேமிலி டாக்டர், டென்டிஸ்ட்டா கூட நீங்க வச்சுக்கிறது நல்லது. ஸோ இட் இஸ் அ பெட்டர் ரெமெடி சார்.